டிஃபன் ஆயிடுச்சத்த. மாத்திரை போட்டியலா இல்லை எடுத்துக்கு வரவா? ஆமாண்டி, ரொம்ப தான் அக்கறை மாமியார் மேல. 3 நாளா இருக்காளா செத்தாளான்னு கூட பார்க்கல. நடிப்பெல்லாம் போதும். போய் சாப்பாடு எடுத்து வை. ஞானம், கதிரு, பெரியவனே வாங்கப்பா சாப்பிடலாம். இந்த வீட்டு மகராசிங்க எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க. வந்துட்டோமா. கதிர் எங்கப்பா? இதோ வந்துருவாமா. கதிர் வெளியே இருந்தேன். ஏய் கதிரே, வாப்பா சாப்பிட வாப்பா. இதோ வந்துட்டானே. மாமா. ஏய், நீ என்னடா ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் என் கூட கோர்த்துட்டு வீட்டுக்கு போலையா? வீட்டுக்கு போடா. மாமா, நீங்க தானே மாமா திரும்பி பார்த்தா நிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் சாப்பிட்டு போய் படுக்க போறேன். தூங்கிடுவேன். திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டேன். காலைல தான் கண் முழிப்பேன். நீ வீட்டுக்கு போ. கிளம்புக்கு இருக்கு. மாமா வந்துட்டேன், சாப்பிட்டு போயிடுறேனே. போய் உட்காரு. தேங்க்ஸ் மாமா. எதையே பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்ட கதையா போச்சு. ஆதிரே உட்காரு. ஆதிரே. வாடி ராசாத்தி உனக்கு தனியா சொல்லணுமா? வா வந்து உட்காரு. ப்ளீஸ் சிட் டவுன் ஆதிரா. அண்ணே அங்க போனே. போய் உட்காரம்மா. அண்ணே அவன் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, போனே. வெக்கப்படுது மாமா ஆதிரா. டேய், சரியா? சரி உட்காருங்க மாமா. இது ஏன் வீடுடா, எனக்கு தெரியும். சரி மாமா உட்காருங்க மாமா. உங்க வீடு தான் மாமா. நாளைக்கு நான் மாப்பிள்ளையானது என் வீடு ஆயிரும்ல. டேய், சும்மா லிட்டில் ஃபன். ஏன் யாரும் சிரிக்க மாட்டீங்க? நல்ல சந்தோஷமா இருங்க. டேய் சும்மா இருக்கியா நீ? ஏ ரேணுகா, நாங்க எல்லாரும் இங்க சாப்பிட வந்தாச்சு. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எடுத்துட்டு வா. இருப்பா வரட்டும். டச்சு விட்டு போயிருக்கும்ல. அவங்க வீட்டு விட்டு போய் 4-5 நாள் ஆச்சு. புது இடத்துல புது ஆளுகளோட பழகிட்டு வந்திருக்காங்க. நம்ம பழக்கத்துக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும்ல. வரட்டும் மெதுவாக வரட்டும். எனக்கு என்ன வேலையா வெட்டியா? சும்மா தானே உட்காந்துருக்கேன். ஏய், என்னடி ஒத்தையிலேயே வேலை செஞ்சிட்டு இருக்க? எங்கே அவ நொந்தினி? ஊர்ல ஆடின ஆட்டத்துக்கு அலுப்பு வந்துடுச்சாக்கும். இல்லத்த, நந்தினிக்கு தடுமம் பிடிச்சிருக்குல்ல. காய்ச்சி இன்னும் விடல, மாத்திரை போட்டிருக்கா. இரும வேற செய்யுது, தலைய வேற சுத்துதான். இந்தாங்க பின்னாடி தான் நின்னுக்கு இருக்கா. எங்களை பார்த்த உடனே வந்துரும் காய்ச்சல் தலைவலி எல்லாம். ஏய், என்ன அங்க என்னமோ கட்டையை வச்சு சுத்தி ஆடின? இங்க வந்தோன்னே உனக்கு தலை சுத்துதோ? ஆளப்பாரு மாமா, நீங்க தான் பார்த்தே இல்ல, அக்கா டான்ஸ் சூப்பர். கொஞ்சம் முறியா? அக்கா நல்ல பசி எடுக்குது, சீக்கிரம் சாப்பாடு வைங்க. முதல்ல அவனுக்கு வை. ஏண்டி ஒத்தாளா பரிமாறிக்கிட்டு இருக்கா? வாயும் கையும் பார்த்துக்கிட்டு உட்காரணுமா? வாடி இங்க. அது என்ன காய்ச்சல்னு பார்த்துடுவோம். ஏம்மா இருமா, இங்கே ஒன்றும் வர வேண்டாம். ஏம்மா நீ அங்கே இருமா, இங்கே வர வேண்டாம். நீ இருமுறதை பார்த்தாலே பயமாக இருக்கு. இப்போ தான் கொரோனா போயிருக்கு. நீ எதையாவது கொண்டு வந்து பரப்பி விட்டு போயிடாத. அங்கேயே இரு, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எல்லாம் வெறும் நடிப்பு. எப்பா, நடிப்புன்னு எனக்கும் தெரியும்ப்பா. நடிப்பாகவே இருக்கட்டும். அதான் யார் என்னென்ன வேஷம் போட்டு ஆடினாங்கன்னு பார்த்தேன்ல 1000 வாசல்ல. ஆமா, இருக்கிறது 10 குடும்பம், ஒரு பேரு 1000 வாசல். பிச்சைக்காரன் பேரு கோடீஸ்வரனா, அப்படி இல்ல இருக்கு. ஏம்மா குருமா யாருமா வச்சது? நான் தான் மாமா. ஞானா, அது சாப்பிட்டு பாரு. சரிண்ணா. அண்ணா உப்பு இல்லைண்ணா. ஏம்மா வீட்டில் உப்புக்கு பஞ்சமா? உப்பை நல்லா போடுங்கம்மா.
என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? நினைப்பெல்லாம் இன்னும் கோலாட்டத்திலயும் மயிலாட்டத்திலயே இருக்கா? குடும்பம் நடத்த வாங்கடி நீ கூட்டி வந்தா ஆளுக்கு கூத்தடிக்கிறீங்களா? வீட்டு பொம்பளை ஆடினா வீடே ஆடி போயிடும்பாங்க. அதான் ஒருத்தி விடாம எல்லாரும் சேர்ந்து ஆடினாளுங்களே. இந்த வெக்கம் கட்ட பையன் சக்தி அவன் இந்த பொம்பளைங்களோட சேர்ந்து ஆடினா நானும் கட்ட. மாமா நீங்களும் தான் ஆடினீங்களா டான்ஸு? மூடுறோம். நாம 2 பேரும் ஆடணும்ல, அதான் சொன்னேன். மாமா அதுக்கே எம்பிட்டு லைக்ஸ் வந்துருக்கு தெரியுமா? ஏய், என்னடா லைக்கு கமெண்ட்னு உளறிக்கிட்டு இருக்க? என்ன மாமா பழைய பஞ்சாங்கமா இருக்கீங்க. இப்ப ட்ரெண்டுக்கு வாங்க. உங்களுக்கு இருக்க முக அழகுக்கு வீடியோ மட்டும் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிருப்பீங்க மாமா, வைரல் ஆயிருப்பீங்க. அக்காங்க ஆடின ஆட்டத்தை ஒரு கேமராமேன் சோசியல் மீடியால எடுத்து போட்டிருக்கான். அதான் இப்ப மதுரைக்குள்ள ட்ரெண்டே. இந்த பாக்குறீங்களா? காட்டுறேன் பாருங்க. மாமா, கதிர் மாமா பாருங்க, நம்ம பார்த்ததை எவனோ வீடியோ எடுத்து போட்டிருக்கான் பாருங்க மாம். மெயின் மாமா நீங்க பாருங்க, நடன குழுவோட அக்கா என்ன அழகா ஆடுறாங்க பாருங்க. அத பாருங்க, சகல நடனமும் நடு அக்காவுக்கு அத்துப்படியா வருது பாருங்க. ஆதிர பாரு, அக்கா டான்ஸ். நீயும் நானும் நம்ம கல்யாணத்துக்கு ஆடுவோம். ஞான மாமா நீங்க பாருங்க, நீங்க தான் இதை பார்க்கணும். நடு அக்கா டான்ஸை பாருங்க. ஏய், என்னடி இது? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய நடன போயிலா? மனசுல என்ன பத்மினி நினைப்பா உனக்கு? இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? அங்க போய் படிச்சீங்களாக்கா? எங்க இதெல்லாம் ஒரு நாள்லயே படிக்க முடியும்? சின்ன வயசுல பார்த்து. அக்கா படிக்காமலே இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னா படிச்சிருந்தா லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பீங்க போல. ஏய் சும்மா இருண்டா. ஹேய், வாய மூடி சும்மா இராமா. ஏய், படிக்காம எப்படி அவன் தட்டுறதுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஆடுற? ஏங்க அது ஒரு உணர்வுங்க, ரிதம் சென்ஸ். மாமா கலை உணர்வு மாமா, அக்கா ரத்தத்திலே ஓடுது டான்ஸ். டேய், என்ன வெறுப்பேத்தாத. ஓடும் ஓடும். பண உணர்வு இல்லைன்னா கலை உணர்வு எங்கிட்டு இருந்தா ஓடும்? முட்டாப்பேல. ஆதி குணசேகரன் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கேன், அதனால தான் நான் காரில் பந்தாவோ போய் இறங்கி தின்னுட்டு கொளுத்து போய் ஆடுறாங்க. குணசேகரன் காசு மட்டும் இல்லைன்னு வையே, சோத்துக்கே சிங்கி அடிச்சுட்டு ஆட வேண்டியதேன். கலை உணர்வான், கலை உணர்வு. சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு போகிற வழியை பாடுறேன். மாமா நான் சொல்றதுக்கே எப்படிங்கிறீங்க? சோசியல் மீடியால இதுக்கு வந்து பாராட்டு எப்படி தெரியுமா? இருங்க நானே படிக்கேன். ஏப்ப தம்பி சாப்பிடியா? நீ சாப்பிட்டு போ, விழுந்து கும்பிடுறேன். அக்கா இருங்கக்கா, உங்க பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியல. எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு தெரியும்ல? இருங்க படிக்கேன். அக்கா 18 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. சும்மா இருண்டா. கமெண்ட்ஸ பாத்தீங்களா? 3024 பேர் போட்டிருக்காங்க. கமெண்ட்ஸ படிக்க கேளுங்க. டான்ஸ் சூப்பர், டான்ஸ் வேற லெவலு, மாஸ் ஃபேமிலி டான்ஸ். கண்ணாடி போட்டவன் கேவலமா ஆடுறான். ஐயா நம்மள சொல்றான், இது வேணாம். ப்ளூ புடவை டான்ஸ் சூப்பர், அம்சமான நடனம், கட்டினவன் கொடுத்து வச்சவன். மாமா நம்ம நடுக்காக தான் சொல்லியிருக்காங்க. பார்டர் வச்ச பச்சை புடவை
அழகான முகம், அழகோ அழகு. மாம்ஸ், நம்ம சின்ன அக்காவை தான் சொல்லியிருக்காங்க. வெள்ளை புடவையில் ஒரு தேவதை. மாமா, அடுத்து உங்காலு நம்ம பெரிய அக்காவை தான் சொல்லியிருக்காங்க. மாமா, இன்னொருத்தன் நம்ம குடும்ப பேரை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான் மாமா. ஆதி குடும்பத்து பெண்களுக்கு டான்ஸ் நல்லா வருது. டேய், அண்ணே ஏய், என்னண்ணே என்னப்பா? சாப்பிடாம அதுக்குள்ள கையை கழுவிட்டிய? எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு சோறு தண்ணியை விட மான மரியாதை முக்கியம். மானங்கட்டெல்லாம் என்னால் சோறு திங்க முடியாது. நீங்களே சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம வீட்டு பொம்பளை 4 பேர்த்தையும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டு போய் அங்கே ஒரு சமகாலத்தை வச்சு நல்லா டான்ஸ் ஆட சொல்லு. ஊர் போயெல்லாம் பார்க்கட்டும். நேரம் இருந்தால் நானும் வந்து பார்க்குறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணா இருங்கண்ணே. அவங்களையும் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா ஆட சொல்லு. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க வெக்கம் இல்லாம ஆடுறாங்க. அத ஊர்ல இருக்கிறவன் பார்த்துட்டு சூப்பரு அம்சம்னு சொல்றாங்க. கோவம் வராம வேற என்னையா செய்யும்? இம்புட்டு வருஷம் சேர்த்து வச்ச மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரே ஆட்டத்துல கவுத்துட்டாளுங்க. இம்புட்டு வருஷம் சேர்த்து வச்ச மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரே ஆட்டத்துல கவுத்துட்டாளுங்க. இவளுகளை சொல்லக்கூடாதுப்பா. இதுக்கெல்லாம் நாம தான் காரணம். கைமீறி போனாலும் பரவாயில்லன்னு விட்டோம் இல்ல, அதான் சந்திஸ் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டாளுங்க. பீடுங்க பீடுங்க. இதா இவ ஒரு பக்கம் தலைவலியா இருக்கான்னா, இவளுங்க இன்னொரு பக்கம் நம்ம உசுறு வாங்குறாளுங்க. இவ விஷயம் வெளியே போக கூடாதுன்னு பார்த்தா இவளுங்க நாட்டத்தை எவனோ படம் பிடிச்சு போட்டு அசிங்கப்பட்டு போச்சு. பாரு, கோபம் வருது இதுக்கு. ஊர்க்காரங்க பார்த்தா நம்மள காரி துப்ப மாட்டாங்க. என் புள்ளைங்க பேரெல்லாம் இப்படி கெட்டு போச்சடி. இன்னும் என்னென்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இதான் நீ புருஷன்கிட்ட அப்படியே பயந்துக்கிட்டு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா? இதாண்டி நடிப்பு. இப்ப தெரிஞ்சு போச்சுல. இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாலெல்லாம் 1000 வாசலோட மூட்டை கட்டி வைக்கணும். அதை கொண்டாந்து இங்க நடு வீட்டுல வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டான். ஓ, நம்மள ரொம்ப முடியல. பாரு, மொத்தமா முடியாம செஞ்சிடறேன். இது பச்சை பச்சை கலர் புடவை. இருக்குடி இருக்கு. பொம்பளைங்கள அடி நீங்க வெக்கம் இல்லாம தெருவுல ஏறி ஆடி இருக்கீங்க. என் பிள்ளைகளை திங்க விடாம செஞ்சு விட்டீங்களே. நீங்க கொட்டிக்கிங்க. ஏன்னா ஆட்டம் போடுறதுக்கு தெம்பு வேணும்ல. கொட்டிக்கிங்க கொட்டிக்கிங்க, நல்லா கொட்டிக்கிங்க, நல்லா ஆடுங்க. நடு அக்கா, அவங்களுக்கெல்லாம் கலையை ரசிக்க தெரியல. ஆனா நான் அப்படி இல்லை, நல்ல ரசிகன். அக்கா, கோவத்தை சோத்துல காட்டக்கூடாது. இது புரியாம இவங்கெல்லாம் என்ன பெரிய மனுஷங்க? போதும். நான் சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன்.
இவங்க என்ன முறைச்சிட்டு போறாங்க? யாரு போனான்னு நமக்கு சோறு நல்லா கிடைக்கு. நல்ல வேலை நம்ம தட்டுல தண்ணி ஊத்தாம போனாரு அந்த குணசேகரன். டைம் வேற ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிடணும். என்ன வேணும் இப்போ? அதான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வேண்டாம், நீங்க ரொம்ப டீசென்டான ஆளுன்னு நான் நம்புறேன். உங்க விளக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். சாப்பிடுப்பா. ஏம்மா ம் டீ நல்லா மணமா இருக்குமா? ம் எப்ப கதிரு நீ டீ சாப்பிடலையா? இல்ல வேண்டாம். வேண்டாம்மா, வெளியே எங்கேயும் சாப்பிட்டு வந்துட்டியா? என்ன அடுப்படி அமைதியா இருக்கு? அண்ணே ராத்திரி கொடுத்த கூட அப்படி. ம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அந்த கிழவியும் சனனியும் வரல இல்ல, அதான் கை உடைஞ்ச மாதிரி இருக்காளுங்க. உன் மூத்த மருமகளை விட்டேம்மா, ம் ஈஸ்வரியை விட்டேன்னு. ஆமா. அவ பேசினாமா அங்க இந்த அப்பத்தா கிழவி இருக்குல்ல, அது சமத்துவ பொங்கல் அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணிருந்துச்சு. ஒரு மண்டபத்தில் உட்காந்து பேசுறாங்க. அந்த விழாவை ஏற்பாடு பண்ணதுக்கு அவளுக்கு சப்போர்ட் யார் தெரியுமா? ஏதோ ஓய்வு பெற்ற நீதிபதியாம், பேர் செந்தமிழன். இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காரு. அவர் வந்து உதவி பண்றாராம். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த விழாவை நடத்தினாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அப்பத்தா கிழவி ஈஸ்வரியை பேச சொல்றா. மைக்கில் என்ன பேச்சு பேசுறான்னு நினைக்கிற? ஆத்தாடி ஆத்தா, நீ பார்க்கலையே, வந்துட்டியே. நீ இருந்து பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா அந்த மைக் எடுத்து அவளை விரட்டி வெட்டி அடிச்சிருப்ப. அவ சொல்றா பேசும்போது, எனக்கு யாருமே முன்னாடி இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியல, எல்லாருமே மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாமா. அவன் முன்னாடி உட்காந்துருந்தது யாரு தெரியுமா? யாரு? நான் தான், வேற யாரு? மலை மாதிரி உட்காந்துருக்கேன், நான் அவ கண்ணுக்கு தெரியலையா, மறைஞ்சிட்டானா. அப்படி பேசுறாமா. இப்படி பேசிக்கிட்டே போறாமா. இது மட்டுமா பேசுனா? அடேங்க அப்பா, ஒவ்வொன்னா அடிக்கிட்டே போறாமா. கோர்ட்ல இந்த வக்கீலுக்கு பாயிண்ட்களை பேசுவாங்கல்ல, அதே மாதிரி பேசிக்கிட்டே போறா. பொம்பளைனா அப்படி, பொம்பளைனா இப்படி, பொம்பளையால அது முடியும், பொம்பளையால இது முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே போறாமா. அத்தாடி, நானும் பொறுமையா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும். இத்தனை வருஷமா அவ கூட குடும்பம் நடத்துனதுல இப்படி எல்லாம் பேசுவான்னு தெரியாதுமா எனக்கு. பொம்பளைல பாத்தியா, அவங்க புரியாத புரியுங்கிறது அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். என்னத்த சொல்றது, அடேங்க அப்பா, அவ பேச்சும் அவ வக்கணைகளும். நான் தான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேனேப்பா, இவளுக்கு சரியில்லைன்னு. இன்னைக்குதான் புதுசா பேசுற மாதிரி நீ பேசுற. அதான் ஒருத்தி அடிபட்டு கிடக்குறா இல்ல, அப்படிதான் ஆகும். ஞானா சொல்லுங்கண்ணே. என்ன ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா இல்லை வந்துட்டு இருக்காங்களா? சக்திக்கு போகணுன்னு பண்ணி கேட்டியா? அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களாம், வந்துக்கிட்டு இருக்காங்களாம். வரட்டும் வரட்டும், மெதுவாக வரட்டும்.